4835 கோடி எங்கே போச்சு? அண்ணாமலை வெளியிட்ட அடுத்த அதிர்ச்சி வீடியோ. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் பல அவலங்களை அவ்வப்போது ஆதாரபூர்வமாக வெளிச்சம் போட்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று இந்திய ராணுவத்தை சேர்ந்த சிஆர்பிஎஃப் பெண் வீராங்கனை வேலூரை அடுத்த காட்பாடி உள்ள எங்களது வீட்டில் எனது திருமணத்திற்காக பெற்றோர் சேர்த்து வைத்திருந்த நகைகளை யாரோ திருடி சென்று விட்டதாக கண்ணீருடன் கூறியிருந்த வீடியோவை ஒரு பதிவுடன் தனது இணைய பக்கத்தில் வெளியிட்ட அண்ணாமலை, இன்று சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டக்குடி என்ற கிராமத்தில் வசித்த மக்கள் எல்லாம் அங்கு குடிநீர் உள்ளிட்ட எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளையும் தமிழக அரசு செய்து கொடுக்காததால் அந்த கிராமத்தையே காலி பண்ணிவிட்டு சென்றிருக்கும் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த நாட்டக்குடி கிராமத்தில் குடித்தண்ணீருக்காக பக்கத்து ஊருக்கு தான் செல்ல வேண்டும். பள்ளிக்கூட வசதி கிடையாது, மருத்துவமனை வசதி கிடையாது. அதனால் இந்த கிராமத்தில் உள்ள பெண்களை திருமணம் செய்யவோ இளைஞர்களுக்கு பெண் கொடுக்கவோ யாரும் முன் வருவதில்லை. இதனால் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் படிப்படியாக சிவகங்கை மாவட்டத்துக்கு இடம்பெயர்ந்து விட்டார்கள். இப்போது மொத்தமாக அந்த ஊரே காலியாக உள்ளது. ஒரே ஒரு நபர் மட்டுமே அந்த கிராமத்தில் தற்போது வாழ்ந்து வருகிறார். அதோடு கடந்த வாரம் இந்த கிராமத்தை சார்ந்த ஒருவர் தனித்து தங்கியிருந்த நிலையில் அவரை வெட்டி படுகொலை செய்துள்ளார்கள். என்றாலும் இந்த கிராமத்து மக்களுக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவோ பாதுகாப்பு வசதி செய்யவோ தமிழக அரசு முன்வரவில்லை. இந்த நிலையில்தான் இது குறித்த ஆதாரங்களை வெளியிட்டுள்ள பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, 5000 பேர் வாழ்ந்த இந்த கிராமத்தில் இன்றைக்கு ஒரே ஒருவர் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழகத்திற்கு 4835 கோடி நிதி வழங்கியிருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஏராளமான கிராமங்களில் இன்னும் குடிநீர் பஞ்சம் போகவில்லை. அப்படியென்றால் மக்களுக்கு போதிய குடிநீர் வசதி செய்து கொடுக்க மத்திய அரசு கொடுக்கும் பணத்தை எல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, இப்படி எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காத திமுக அரசு மாத்தூர் கிராம பஞ்சாயத்தில் அனைத்து மக்களுக்கும் 100% குழாய் வழியாக குடிநீர் வசதி செய்து கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இப்படி பொய்க்கணக்கு காட்டியுள்ள திமுக அரசு அந்த கிராமத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். இது மிகப்பெரிய மக்கள் துரோகமாகும். மத்திய அரசிடம் நிதி தரவில்லை என்று கொடிபிடிக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கிற நிதியை மக்களுக்கு பயன்படுத்துவதில்லை. மொத்தத்தையும் தன்னுடைய சொந்த கஜாவினிலேயே போட்டு விடுகிறார் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை தமிழக மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அப்போதுதான் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அனைத்து கிராமங்களும் மத்திய அரசின் திட்டங்களால் வளர்ச்சி பெற முடியும் என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. அடுத்த செய்தி. ஒப்புதல் கொடுக்க முடியாது, முக்கிய மசோதாவுக்கு ஆப்படித்த ஆளுநர் ரவி 3 மாதம் கிடப்பில் போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பியதால் மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி. திமுகவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஜனாதிபதி போட்ட பகீர் திட்டம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே கிடப்பில் போடப்பட்ட 10 மசோதாக்கள் விவகாரத்தில் மிகப்பெரிய மோதல் வெடித்தது. இந்த மசோதாக்களை ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டு வைத்திருப்பதோடு ஜனாதிபதிக்கும் அனுப்பி வைத்து விட்டார் என்று உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பு வழக்கு தொடுத்தது. நீண்ட காலம் இதுகுறித்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென்று இந்த 10 மசோதாக்களை தங்கள் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்த உச்சநீதிமன்றம் அதோடு ஜனாதிபதி ஆளுநர் யாராக இருந்தாலும் மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்களுக்கு 3 மாதங்களில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னார்கள். இது இந்திய அரசியலில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்துதான் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தை நோக்கி 14 கேள்விகளை எழுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறார். இதற்காக 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வை உச்ச நீதிமன்றம் நியமனம் செய்திருக்கிறது. அதோடு ஜனாதிபதியின் இந்த 14 கேள்வி விவகாரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிடத்திலும் உச்ச நீதிமன்றம் விளக்கம் கேட்டுள்ளது. இப்படியான நிலையில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கும்பகோணத்தில் கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதன் பிறகு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பிரித்து கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் என்ற புதிய பல்கலைக்கழகம் உருவாக்க சட்ட மசோதாவும் கொண்டு வரப்பட்டது. இதற்கு சட்டமன்றத்தில் அதிமுக, பாஜக கட்சிகள் தவிர திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே ஆதரவு கொடுத்தார்கள். இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்தின்
ஸ்டாலின் தலைமையில் கும்பகோணம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர் பகுதிகளைச் சேர்ந்த கல்லூரிகள் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மசோதா ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உடனே ஆளுநர் கையெழுத்து போட்டு அனுப்பிவிடுவார் என்று மு.க. ஸ்டாலின் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவரோ கடந்த 3 மாதங்களாக ஆளுநர் மாளிகையில் அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தவர் தற்போது அந்த மசோதாவை ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஏற்கனவே தாங்கள் உச்சநீதிமன்றம் சென்று வந்திருப்பதால் இந்த பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநர் ரவி எப்படியும் ஒப்புதல் கொடுத்து விடுவார் என்று நினைத்த மு.க. ஸ்டாலினுக்கு மீண்டும் அவர் ஜனாதிபதிக்கே அனுப்பி வைத்திருப்பது கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதோடு இந்த கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை வைத்து மு.க. ஸ்டாலினுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு சரியான ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதியும் ஆளுநர் ரவியும் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல்கள் திமுகவுக்கு கசிந்ததை அடுத்து இந்த மசோதாவுக்கு ஒருவேளை ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டால் என்ன செய்வது? திமுக ஆட்சி காலம் முடிவதற்குள் இதை அமல்படுத்தி ஆக வேண்டுமே என்று திமுக வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ள மு.க. ஸ்டாலின் அடுத்த கட்டமாக மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றால் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கிறதா என்றும் ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, அண்ணாமலை மீது அபாண்டமாக பழி போடும் நயினார் அணி, கடும் கொந்தளிப்பில் அண்ணாமலை ஆர்மி. தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தது வரை அந்த கட்சி ஒரு தனித்துவமான கட்சியாக செயல்பட்டு அதிமுகவை வீழ்த்தி 2வது இடத்துக்கு முன்னேறி கொண்டிருந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரான பிறகு நிலைமையே தலைகீழாகிவிட்டது. காரணம், இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார். அதிமுகவின் கைக்கூலி போன்று செயல்பட்டு வருகிறார். இதனால் அவரது செயல்பாடு பிடிக்காமல் பாஜகவில் உள்ள அண்ணாமலை ஆர்மி நயினார் நாகேந்திரனை கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இப்படிதான் எடப்பாடி பழனிசாமியின் அடிவருடி ஆகிவிட்டதாக தன்னை அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சனம் செய்வதை பார்த்து கடும் கோபத்தில் இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இதனால் தற்போது பாஜகவில் உள்ள அண்ணாமலை ஆர்மிக்கும் நயினார் ஆதரவாளர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் வெடித்து வருகிறது. இதையடுத்து பாஜகவின் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கும் சில சீனியர்களை தன் பக்கம் இழுத்துள்ள நயினார் நாகேந்திரன் அடுத்தபடியாக சுதாகர் ரெட்டி, எல் முருகன், தமிழிசை, ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல தலைவர்களையும் தன் பக்கம் திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறாராம். அதனால்தான் சமீபத்தில் நெல்லையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் சென்றபோது அவருக்கு தனது வீட்டில் விருந்து கொடுத்த நயினார் நாகேந்திரன் பாஜகவின் இந்த சீனியர்களுக்கும் அழைப்பு விடுத்து அவர்களையும் உபசரித்துள்ளார். இப்படியான நிலையில்தான் கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு நயினார் நாகேந்திரனின் 4 கோடி ரூபாய் பணம் தேர்தல் ஆணையத்திடம் சிக்கிய விவகாரத்தில் அந்த பணத்தை போலீசிடம் அண்ணாமலைதான் சிக்க வைத்தார் என்று தற்போது நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் அண்ணாமலை மீது அபாண்டமாக பழி போட்டு வருகிறார்கள். ஆனால் இது குறித்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கூறுகையில், எங்கள் தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை எப்போதுமே கட்சியினரை பாதுகாக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி 4 கோடி விவகாரத்தில் இவரை மாட்டி விடுவார்? அதோடு இவர் நேர்மையான வழியில் அந்த பணத்தை கொண்டு வந்திருந்தால் காவல்துறையிடம் உரிய ஆதாரங்களை கொடுத்து அதை மீட்க வேண்டியதுதானே? அதை செய்யாமல் ஏதோ கருப்பு பணத்தை கொண்டு வந்து காவல்துறையிடம் சிக்கிக் கொண்டுள்ளார். ஆனால் அதற்கு காரணம் அண்ணாமலைதான் என்று பழி போட்டால் என்ன அர்த்தம் என்று நயினார் ஆதரவாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியாவை சீண்டிய அமெரிக்காவுக்கு ரஷ்யா கொடுத்த அதிர்ச்சி அட்டாக். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக ரீதியாக அனைத்து உலக நாடுகளையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டம் போடுகிறார். அதனால் இதற்கு கட்டுப்படாத நாடுகளின் மீது அதிகப்படியான வரியை ஏற்றி வருகிறார். குறிப்பாக இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி விதித்திருக்கிறார். அது மட்டுமின்றி ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் இன்று ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தற்போது அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவில் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நாட்டுடனான அணு ஆயுத ஒப்பந்தத்தை தாங்கள் முறித்துக் கொள்வதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி எங்களிடத்தில் வர்த்தகம் வைத்திருக்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் அமெரிக்கா செயல்படுகிறது. இறையாண்மை கொண்ட நாடுகள் தாங்கள் சொந்த வர்த்தக கோட்பாடுகளை தேர்வு செய்யும் உரிமை உண்டு. அதனால் தங்களுக்கு பணிந்து போகாத நாடுகளின் பொருட்களுக்கு அதிகப்படியான வரி விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை ரஷ்யா வன்மையாக கண்டிக்கிறது என்று அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார்கள்.